ஸ்ட்ராங் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து புல்லட்டின் ஆஃப் ஸ்டொமட்டாலஜி அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து குவார்டைல்ஸில் வந்து எந்த குவார்டைலில் வந்து வருது. அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட், அதாவது வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இந்த ஜேர்னலில் நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுலேருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்லேருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் இந்த ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பெருசாக கொடுக்கவே இல்லை. ஸோ எப்படி வெரிஃபை பண்ண அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜேர்னலில் நம்மளுடைய ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ணுறாங்க, பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த புல்லட்டின் ஆஃப் ஸ்டொமட்டாலஜி அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி ஆர் JBS MFS ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த சேனல் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து கூகுளில் வந்து புல்லட்டின் ஆஃப் ஸ்டொமட்டாலஜி அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், stomatology-mfsjournal.com அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட் கூட உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒன்லி வெப்சைட் அவைலபிள். ஸோ இதுதான் வந்து ஜெனுவின் வெப்சைட் அப்படின்னு வந்து எடுத்துக்குவோம். இந்த வெப்சைட் தான் வந்து ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ stomatology-mfsjournal.com. ஸோ இது ஒரு சயின்டிஃபிக் அண்ட் ப்ராக்டிக்கல் ஜேர்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது கோப் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. JBS MFS இந்த ஜேர்னலுடைய அப்ரிவேஷன். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஆர்மேனியன், ரஷ்யன், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேனுஸ்கிரிப்ட் சப்மிஷன் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நம்ம அக்கௌண்ட் எதுவும் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் அண்ட் ஸ்கோப் செக்ஷனில் வந்து ஸ்டொமட்டாலஜி சர்ஜரி ரிலேட்டடாக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் ஒரு மைனஸ் என்னென்னா, இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல்ஸ் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லேருந்து சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்லைனா அதோடைய குவார்டைல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஜேர்னலுடைய ISSN நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இதுதான் வந்து ஒன்லி ஜெனுவின் வெப்சைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிமெயில் ஐடி, அப்புறம் வந்து rambler.ruல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பியர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கும்போது ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை கன்சர்ன்ஸ் இருந்தால் மேபி ஒரு 1 till 2 வீக்ஸ்க்குள்ளே அவங்க ரிப்ளை பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ ப்ராசஸ்க்கு வந்து 3 வீக்ஸ் till 4 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் சப்மிஷன் ப்ராசஸை கோத்ரூ பண்ணும்போது இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது அக்செப்ட், இல்லைனா மைனர் ரிவிஷன், இல்லை மேஜர் ரிவிஷன், இல்லை லாங்குவேஜை வந்து ரிவைஸ் பண்ணும், ரிஜெக்ட் அவுட் ஆஃப் ஸ்கோப்பு, ரிஜெக்ட் விதவுட் ரிவ்யூ, இல்லை ஸ்ட்ரைட் அவே ரிஜெக்ட். இந்த ஸ்ட்ரைட் அவே ரிஜெக்ட் எப்போ வரும்னா, உங்களுடைய பேப்பர் பிளாகரிசம் வந்து மோர் தென் 25% இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஜேர்னலில் வந்து எந்த அளவுக்கு வந்து பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீஃப் எடிட்டர் ஆர் மேபி எடிட்டர் இன் சீஃப் உடைய ப்ரொஃபைல் வந்து இருக்குது, ப்ரொஃபஸர் கேகிக் வி ஹக்கோபியன். ஸோ அவர் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயந்தான். எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஆர்மீனியன் பீப்புள் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்குது, அவங்களுடைய கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியுது. கரண்ட் இஷ்யூஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கும் போது நமக்கு வந்து இன்டர்நேஷ்னலிசம் வந்து நல்லா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிற வந்து தெரியுது. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஒரு கண்டினியூஸாக வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓல்டர் அப்படின்னு வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலோ இல்லை நியூயர் அப்படின்னு கிளிக் பண்ணாலோ நமக்கு ஆர்டிகல்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து வால்யூம் 21 வந்து 2 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
வால்யூம் 20 வந்து கோ த்ரூ பண்ணும்போது 4 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு அவங்க 4 இஷ்யூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னால் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா, அதாவது நமக்கு வால்யூம் 15 வரைக்கும் வேறு ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025 உள்ள இஷ்யூ நம்பர் 1, இஷ்யூ நம்பர் 2 2 இஷ்யூஸை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. 32 ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் 18 ஆர்டிகல்ஸ், டோட்டலாக வந்து ஒரு 50 ஆர்டிகல்ஸ் பக்கத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னலிசம் எனக்கு பெருசாக வந்து பார்க்க முடியல. மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆதர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. சவுதி அரேபியன் ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியுது. ஒரு சில ரஷ்யன் அண்ட் ஆர்மேனியன் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த 2025 வந்து இப்படி இருக்குது. ஆக்சுவலாக 2024 2023 மேக்ஸிமம் வந்து ஆர்மேனியா, ரஷ்யா இதில் உள்ள ஆர்டிகல்ஸ் தான் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஆத்தர் கைட்லைன் செக்ஷனில் வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்மேனியன் ஆத்தர்ஸ்க்கு வந்து $100 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 8,500 இன் இந்தியன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து $150 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 13,000 இன் இந்தியன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், லோ இன்கம் கண்ட்ரீஸ் நமக்கு இது வந்து பொருந்தும். $300 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 25,000 இன் இந்தியன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹை இன்கம் கண்ட்ரீஸ்க்கு வந்து $500 ஆர் 41,000 இன் இந்தியன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதாக இருந்தால், அப்ஸ்ட்ராக்டாக மட்டும் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் $50 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 4,000 till 4,500 பக்கத்தில் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல்ஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து இருக்கணும், அதாவது ஆர்மேனியன் ஆர் ரஷ்யன் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டில் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும். ஸோ ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வித் ஆர்கிட் ஐடி வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. கீவேர்ட்ஸ் வந்து 4 till 8 இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இமேஜோடைய குவாலிட்டி வந்து 300 dpi இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஆர்மேனியன் அட்ரஸ் வந்து இருக்குது, டெலிஃபோன் நம்பர் வந்து இருக்குது, இமெயில் ஐடி வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீ இமெயில் ஐடி தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஜிமெயில், யாஹூ, rambler.ru இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்டுக்கும் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண ஜேர்னலுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. மேபி அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கலாம், பட் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷனை வந்து csiam.sci.am வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜேர்னலோடைய ஒரிஜினல் வெப்சைட் வந்து adu.am, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து ஒரிஜினல் ஜெனுவின் வெப்சைட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 15, அதாவது வால்யூம் நம்பர் 15 வரைக்கும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆர்மேனியன் அண்ட் ரஷ்யன் லாங்குவேஜ், கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு, அதாவது வால்யூம் 15க்கு பிறகு நம்ம ரிவ்யூ பண்ண வெப்சைட்டுக்கு வந்து மாறியிருக்காங்க. லிங்க்டின்ல வந்து இவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து வியூ வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வெப்சைட் வந்து காமிக்கிறாங்க. இதே மாதிரி PSIREF.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் கோ டு வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம ரிவ்யூ பண்ண அதே வெப்சைட் தான் வந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷனை வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்துட்டோம். நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. என்ன ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, நமக்கு ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ, இன்டர்நேஷ்னலிசம் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ sciimagojr.comல வந்து நம்ம இந்த ஜேர்னலோடைய நேமை வந்து சர்ச் பண்ணுவோம். எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி வந்து ஆர்மேனியா, சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து டென்டிஸ்ட்ரி. கரெக்டு தான், ஏன்னா வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணும்போது டென்டிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. பப்ளிஷர் இன்ஃபர்மேஷனே இல்லை. சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னலுக்கு வந்து Q4 குவார்டைல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணால் அதே ISSN நம்பர் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. கவரேஜ் இயர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக 2022 till 2025 அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஹோம் பேஜ், ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இமெயில் ஐடி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு வழியே இல்லை. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து பார்க்க முடியல. குவார்டைல்ஸில் வந்து Q4 குவார்டைலில் வந்து வராங்க. கீழே வந்து வி ஆர் சாரி, டேட்டா வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சை இமேகோ ஜேர்னல் ரேங்க். ஸோ எனிவே நம்ம வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல வந்து சோர்ஸஸில் நம்ம டைட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ISSN வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரும். மேபி நீங்கள் டைட்டில் வச்சு சர்ச் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வராமல் இருக்கலாம். ஸோ ISSN வச்சு சர்ச் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 7%. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணும்போது
நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ கரண்ட்டாக 2022 till 2025 வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ சில பேர் கேட்பீங்க 2025 வரைக்கும் தான் இண்டெக்ஸ் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னுலாம் இல்லை. 2026 அவங்க கண்டினியூ பண்ணாலும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஆஸ்ட்ரா சயின்ஸ் தான் வந்து பப்ளிஷர். ISSN நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்லை. பட் எனிவே வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2025 வந்து 71 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பப்ளிஷ் ஆர்டிகல்ஸை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 32 ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் 18 ஆர்டிகல்ஸ் டோட்டலி வந்து ஒரு 50 ஆர்டிகல்ஸ் பக்கத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என் கண்ணுக்கு இவ்வளோ தான் வந்து பட்டுச்சு. மேபி வந்து அடிஷ்னலாக ஒரு 21 ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். சரி, 71 டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்க. 2024 வந்து கோத்ரூ பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து மேட்ச் ஆச்சு. எப்படின்னா 63 டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லா 63 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவர் த இயர்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 20 டாக்குமெண்ட்ஸ் தான் இவங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது 60 டாக்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம மே 2025 வந்து இருக்கோம். இப்போவே 70 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் இவங்க இண்டெக்ஸ் பண்ணிட்டாங்க. சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது 7th percentile வந்து வராங்க. இது வந்து அப் டு 2023. ஸோ 2025 இருக்கும். சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து Q4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ 0 to 25க்குள்ளே வர்றதுனால இவங்க Q4 குவார்டைல் வந்து வராங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆகும்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இந்த ஜேர்னல் வந்து இந்த 2025 ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 7th percentile இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னலிசம் வந்து பெருசாக ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. இந்தியன் அதர் ஆர்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியுது. அதே மாதிரி சில ஆர்டிகல்ஸ் வந்து குறைய பேஜஸில் இருக்குது, சில ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய பேஜஸில் இருக்குது. மே 2025 தான் இருக்கும். இப்போவே வந்து 71 டாக்குமெண்ட்ஸ் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது. இந்த 2 இஷ்யூவில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னே தெரியல. இந்த ஜேர்னல் பற்றி உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் ஸ்கோபஸ் எல்செவியர் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரூஃப்ஸை வச்சு நீங்கள் வந்து கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை கன்சர்ன்ஸையோ அவங்க வந்து இன்புட்டாக எடுத்துக்குவாங்க. நிறைய கன்சர்ன்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தனா இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. எனிஹவ் இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரெக்டாக ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் வந்து இருக்காங்க. இந்த ஜேர்னலை வந்து மாஸ்டர் ஜேர்னல் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ டைட்டில் வச்சு சர்ச் பண்ணாதீங்க, ISSN வச்சு சர்ச் பண்ணுங்கள். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து எதுவுமே வரவே இல்லை. ஸோ மேபி நீங்கள் டைட்டிலில் வச்சு சர்ச் பண்ணும்போது வேறு ஒரு சிமிலரான ஜேர்னல் டைட்டில் வந்து வரலாம். அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகலை. இதே மாதிரி இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷனை வந்து ABDC ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வரல. ISSN வச்சு சர்ச் பண்ணோம், நமக்கு ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஜெனுவின் வெப்சைட் தான் வந்து இருக்குது. அதுதான் வந்து பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெப்சைட்டில் சார்ஜ் பண்ணுறது வந்து அப்ராக்சிமேட்லி $300 ஆர் 25,000 in Indian rupees. அதே தான் வந்து அசோசியேஷன்ஸ் வழியாகவும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூ ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் 3 till 4 weeks வந்து டைம் எடுக்கிறாங்க. பப்ளிகேஷனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 3 months டைம் எடுக்கிறாங்க. இந்த ஜேர்னலில் இப்போ ரீசெண்டாக 2025 ஊர்பட்ட ஆர்டிகல்ஸை இப்போ ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த ஜேர்னலுக்குள்ள பிரச்சனையே. மேபி இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி பெருசாக இன்டர்நேஷ்னலிசம் வந்து இப்போ ரீசன்ட் இஷ்யூஸில் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இந்த ஜேர்னல் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனுவினான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் SCIE ISI ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் எல்லாருமே சந்திக்கிறேன்.